என்ன 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா பயங்கரமான பயத்தில் இருக்கீங்களா? சார் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போகிறோம், ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்களா? டெஃபினட்டாக பயம் நல்லது தான். உங்களுக்கு பயம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப அந்த ஒரு தயக்கம் எல்லாரோட மனசுலையும் இருக்கிறது சகஜமான ஒரு விஷயம். அது இருக்கிறது நல்லதும் கூட. பிகாஸ் அப்போ தான் நம்ம அதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கான ஒரு பாத்வே, அதுக்கான ஒரு வழியில் நம்ம செல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும், படிக்கலாம் படிக்காமல் இருக்கலாம். பட் கவலையே பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறப்ப ஃப்ரீயாக நீங்கள் போய் எழுதுங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் டெஃபினட்டாக உங்களுக்கான கைடன்ஸ் பர்ஃபெக்டாக பிளானிங் போட்டாச்சு, பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஒரு வருஷம் முழுக்க மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் இவ்வளோ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமும் அந்த ஒரு பயம் கண்டிப்பாக வரும். எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்குது? பயம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹைஃபை கொடுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும், நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் எழுதுகிறப்பெல்லாம் கலர் பென்லாம் யூஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஒரே பெனில் தான் எழுதணும். ஸோ நிறைய பென் இவ்வளோ தூரத்துக்கு கொத்தாக கொண்டுட்டு போவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. சிம்பிளாக ஒரு 4-5 திங்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ அப்போ தைரியமாக எழுதுங்க. ஒரு வருஷம் முழுக்க நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்கள் கூட வேதாந்தம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க. உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. எப்பயுமே சார் என்ன சொல்லுவேன், உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் இப்போ இருந்தே வளர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ இருந்தே நம்ம அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ப்ரிகாஷன்ஸ், முன்னேற்பாடுகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸ்லலாம் ஹால் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வி வில் ஜஸ்ட் see later on. நம்ம அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் படிச்சிட்டிங்களா? தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அடுத்து 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், மேக்ஸ்லலாம் கிராஃப், ஜாமெண்ட்ரி இதெல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா பத்தாது. அதுதான் நம்மளோட பயத்துக்கான காரணம். திரும்ப படிச்சிங்களா? திரும்ப படிச்சிங்களா? திரும்ப படிச்சிங்களா? அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை திரும்ப செய்கிறீங்களோ அது மேலே இருக்க பயம் உங்களுக்கு குறைய போகுது. அப்போ நீங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரிவிஷன், ரிப்பீட்டட் ரிவிஷன், ரிப்பீட்டட் ரிவிஷன் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் மேலே இருக்க பயம் ஃபஸ்ட்டு குறைய போகுது. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்து என்ன பண்ணுறது? என்ன கஷ்டமாக வந்தாலும் புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக கிளாஸில் நம்ம மிஸ்ஸோ அல்லது நம்மளோட வேதாந்தத்தில் உங்களுக்கு எப்படியோ அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்தை என்றைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட மூளை நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல டெஃபினட்டாக அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் எழுத தான் போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன, இந்த 2 விஷயம் தான் ஒரு பெரிய அடல்ட்ஸ். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை 2 ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ அதனால் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ரைட்டா? போய் எழுதிட்டு வர போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம், அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா, இன்விஜிலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? இப்போ உங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். என்ன, ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் உட்காந்துருக்க போகிறீங்க, தள்ளி கொஷின் பேப்பர் உங்கள் முன்னாடி பிரிப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நத்திங் லைக் தட். ஸோ அதை நினச்சிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃப்ரீயாக கூலாக இருங்க. ஸோ எப்படி எக்ஸாமுக்கு போகணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு போகணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி இருப்பாங்க, எல்லாத்த பற்றின வீடியோவையும் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளோட டீம் இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 11th 12th எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே? பயமாக இருக்கா? யாருக்கெல்லாம் பயம் இருக்குது? நோ சார் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறவங்க நோ ஃபியர் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா.